ஆக்சுவலாக இங்கே கொஞ்சம் வெள்ளம் அதிகமாகிடுச்சு. ஆப்போசிட் வீட்டில் கொஞ்சம் வெள்ளம் கரெக்டாக கம்மியாக இருக்குது. அதனால ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பொங்கல் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு. கீதா விட்டுறாத, கீதா நான் சொல்லி கொடுத்த மாதிரி செய்யாத, உனக்கு தெரிஞ்ச மாதிரி செய், கரெக்டாக வரும். ஹாய், எல்லாருக்கும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். விஸ்வா என்ன பண்ற? கால் மேல கால் போட்டு உட்காந்து. ஏன் கால் மேல நான் கால் போடுகிறேன்? ஓனர் மேலயா போடுகிறேன்? பொங்கல். சரி, மாமா என்ன பண்றாங்க? கிளறாங்க பொங்கல். நீ பின்னாடி வந்துரு. ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல். ரொம்ப நேரமா மனுஷன் கிளறிட்டு இருக்காரு. ஏய் பார்த்து சுட போகுது, பார்த்து. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லைட்டா தூக்கி பாரு, தூக்க முடியுதான்னு. பொங்கல் எப்படி இருக்கு? மாமா கோவம் வந்துருச்சு. தட்றா. சரி சரி சரி, கொஞ்சம் கொஞ்சம் வா வா வா. சரி சரி சரி, கொஞ்சம் 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 கோச்சுக்கிட்டான். ஆக்சுவலாக இங்கே கொஞ்சம் வெள்ளம் அதிகமாகிடுச்சு. ஆப்போசிட் வீட்டில் கொஞ்சம் வெள்ளம் கரெக்டாக கம்மியாக இருக்குது. அதனால ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பொங்கல் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு. இது அவங்க கொடுத்த பொங்கலா? ஓகே, இதையும் மிக்ஸ் பண்ணனா கொஞ்சம் கரெக்டாக போயிடும் நினைக்கிறேன். வேலை செய்யும்போது மணி சத்தம் கேட்குது. வந்து பார்த்தா யார் அடிச்சிட்டு இருக்காங்க? மணி அடிச்சிட்டு இருக்கிறது விஸ்வாவும் ஃப்ரெண்ட்ஸும் தான். டெய்லி சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா போதும், விஸ்வாவை தூக்கிட்டு ரவுண்ட்ஸுக்கு கிளம்பிடுவாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளையாடுறதுக்கு. 1 2 3. ஸோ என்ன பண்ணுறாங்க? 1 2 3. எல்லாரும் பேர் எழுதுனா மட்டும் ஏய் விழுந்துருவான். அடுத்த வருஷம் ரெடி பண்ணிடுவேன், ரெடி ஆயிடுவான் சொல்லிட்டேன். வில்லேஜ் பொங்கல் டே 1. அடுத்த கேம் செங்கல் தூக்கும் போட்டி. விஸ்வா தூக்குற நேரத்துக்கு போய் 2 செங்கலை தூக்கி வச்சுன்னா கிஃப்ட் கொடுப்பாங்க. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? செங்கலை தூக்கணும். இல்ல கேம் என்னன்னு தெரியாம தைரியமா போற பத்தியா? தைரியத்தை பாரு. 1 2 3. இந்த ஃபேஸ் ரியாக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. கமான் கீதா, விட்றாத கீதா, விட்றாத. அவ்வளோ அடுத்த 5 செகண்ட் புடிச்சிரு. விஸ்வா தூக்கி தூக்கி ட்ரைனிங் ஆயிடுச்சா கையை? குட் குட், கங்க்ராட்ஸ். விஸ்வா கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆக ஆரம்பிச்சிட்டான். கீதா சமாளிக்கிற கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கு. அதான் போய் வேடிக்கை காமிச்சிட்டு இருக்கிறான். ஆல் தி பெஸ்ட் சொல்லிரு, ஆல் தி பெஸ்ட் அம்மாக்கு. கேம பார்த்ததும் பையன் அழுவுறது கூட தெரியாம வந்து ஆஜராயிட்டா கீதா. ஏய் யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? இல்ல புரியல என்ன நடந்துச்சு இப்போ. தொழில் ரகசியத்தை வந்து சொல்லி கொடுக்குறா கீதா.
கீதா 2 கேம் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அடிச்சு நவுத்து. கீதா டிப்ஸ் சொல்லி கொடுத்துறல. பாப்போனோட சிஷ்யர், கீதாவோட சிஷ்யர் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பாப்போம். பால் லைனா வச்சிருவாங்க, தண்ணியில நரைச்சு வச்சிருவாங்க மக்குல. அது யார் ஃபர்ஸ்ட் கடிச்சு ஒழிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். இருந்தாலும் வந்து கீதா நூறுல எப்படின்னு உன்னை போய் தப்பு கணக்கு போட்டனே கீதா. உன்னுடைய திறமையை தெரியாம உங்ககிட்ட திறமையை வச்சிருக்கடி. இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. 1 2 3 ஓகே. Ready, 1 2 3. ரொம்ப நேரமா தேர்ட் அம்பையர் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். எல்லா ஆங்கிள்லயும் பாத்துக்கோ எப்படி ஊதணும்னு. ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு வா கீதா. கீதா 1 2 3 ஃபோக்கஸ். கீதா நான் சொல்லி கொடுத்த மாதிரி செய்யாத, உனக்கு தெரிஞ்ச மாதிரி செய், கரெக்டா வரும். இல்ல ஒண்ணு வந்தது ஜெயிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். வேற யாரும் ஒண்ணு கூட போடல. அவ்வளவுதான் கமான் கமான். 3 பால் பா. சூப்பர். Day 2 கோலம் செமையா இருக்கே. குட்டியா இருக்கு ஆனா நல்லா இருக்கு. ஓகே வியூவர்ஸ், நம்ம அடுத்த vlogல சந்திக்கிற வரைக்கும் see you, tata, bye bye, take care. வழுக்குமலை ஏற கீதா ரெடி ஆயிட்டு வா ஏறுறதுக்கு. அரை மணி நேரமா கதை சொல்லிட்டு இருக்கிறா. அந்த கதையில உன்னோட டவுட் கிளியர் ஆச்சா இல்லையா? இது நீ சாப்பிட்ற ஃபுட்டு தான். சாணியா அது? நான் அப்படியே ஏமாந்துட்டேன்.